சமீபத்தில் தர்மேந்திர பிரதான் கல்வித்துறையில் மத்தியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 6வது 7வதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க மும்மொழி கொள்கை வேறு நாட்டு மொழிகளோட எது இருந்தால் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்திய மொழியாக தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 6வதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ஏற்கனவே அவங்க வேறு நாட்டு மொழிகள் படிச்சிருந்தா அதை இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு மத்திய அரசு இப்போது கொடுத்த சுற்றறிக்கை மறுபடியும் வாபஸ் வாங்குது? ஏதாவது அழுத்தம் இருக்குமா, இல்லை ப்ரெஷர் இருக்கா? இது அழுத்தமாக பார்க்க வேண்டாம். பேரண்ட்ஸ், கல்வியாளர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட் இதெல்லாம் சில ஒப்பீனியன் வைக்கிறாங்க. அந்த ஒப்பீனியனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் செவி சாய்ச்சி ஒரு முடிவுக்கு வரான். நானே கூட இது விஷயமா சோசியல் மீடியாவில் இருந்தேன். ஏற்கனவே நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி 6லேருந்து மும்மொழி, அதில் 2 லாங்குவேஜஸ் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படி சொல்லியிருந்தோம். 9லேருந்து எப்போ 3 லாங்குவேஜஸ் அப்படின்னா, இன்னைக்கு 6 படிக்கிறவங்க எப்போ 9th போவாங்களோ அப்போவே 3 லாங்குவேஜஸ். ஆனால் இடையில என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஆரம்பத்தில் அப்படி தான் வச்சுருந்தாங்க. இடையில என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு சர்க்குலர், இப்போ 9th படிக்கிறவங்களே மும்மொழி, அதில் எனி 2 இந்தியன் லாங்குவேஜஸ் சொல்லி வந்துடுச்சு. பொதுவாக கவர்னன்ஸில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு விஷயமும் மினிஸ்டரோட நாலேஜுக்கு போகுமா அப்படின்னா போகாது. இல்லை, நிறைய பேரோட வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கும்போது இல்லை பாதிக்குதுன்னு எப்போ தெரியுமா? ஒரு சர்க்குலர் போட்டு நாங்கள் போட்டாச்சு அப்படித்தான் மாற்ற மாட்டோம் அப்படி சொன்னால் தான் பாதிக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாமெல்லாம் சொல்கிறோம், அதை கவர்மெண்ட் லிசன் பண்ணி மாற்றிருக்கிறாங்களே, யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது சொல்லி மாற்றிருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் மக்களோட குரலை லிசன் பண்ணுது, அதுதான் பெரிய விஷயம். டெமோக்ரஸியில் அதான் ரொம்ப முக்கியம். அதான் நான் சொல்கிறேன்னா, ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிடிக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். 90% ஒர்க்ஸ் பாபுஸ்னா யார் சொல்லுவோம்? கிளர்க்ஸ் இருக்காங்கல்ல, கிளர்க்கு லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், அவங்கள சொல்லுவோம். அவங்க லெவல்லே ஓகே ஆகிடுது, மேலே இருக்கிறவங்க ஜஸ்ட் சைன் தான் பண்ணுறாங்க. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் லார்ஜ்லி இந்த பாபோஸ்ன்னு சொல்லக்கூடிய கிளரிக்கல் கேட்டரில் இருக்கிறவங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்படி தான் இருக்குது. அதனால் பல விஷயம் கவர்மெண்ட்னா இந்த இடத்துல நான் மினிஸ்டர் சொல்கிறேன், மினிஸ்டர் கன்சர்ன், அவர் நாலேஜுக்கு போகாமல் கூட நிறுவனம் அது தீர்மானிக்கப்படும். எப்போ மக்கள் இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்களோ, ஒரு நல்ல அரசாங்கம் டெமோக்ரஸியில் அதை டிசைன் பண்ணி மாற்றணும். ஸோ இந்த சர்க்குலர் இப்போ 9th படிக்கிறவங்களே 3 லாங்குவேஜ் படிக்கணும், எனி 2 இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லும்போது நானே இது இப்படி இருக்கக்கூடாதுங்க அப்படி சொல்லி எழுதினேன். எங்கள் தமிழ்நாடு பிஜேபியில் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசணும், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம் அப்படின்னு. அதே மாதிரி எங்களோட கருத்துக்களை அங்கே தெரிவிக்கிறோம். பேரண்ட்ஸ் இதை அப்போஸ் பண்ணுவாங்க, டீச்சர்ஸுக்கு ஒரு பேர்டனாக இருக்கும், அப்படி இருக்க வேண்டாம். 6th மும்மொழி, எனி 2 இந்தியன் லாங்குவேஜஸ். இவங்க 6th 7th 8th படிச்சுட்டு அப்படி 9th போவாங்க, அப்படி 10th போவாங்க, அப்போ அவங்க மும்மொழி படிச்சுக்கிட்டோம் அப்படிலாம் சொல்லி நாங்களே எங்களோட கருத்தை மத்திய அரசாங்கத்தில் சொல்லும் பொழுது இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக்கை, நியாயத்தை மத்திய அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் நல்ல விஷயம்னு சொல்கிறீங்க. ஆனால் திரும்ப திரும்ப கல்வித்துறை மேலே நிறைய குற்றச்சாட்டு வருது. இப்போது வினாத்தாள் லீக் ஆகிருக்கு, அதே மாதிரி நீட் தேர்வு ரீ எக்ஸாம் நடந்திருக்கு, இது மாதிரி பல விஷயங்கள். ஒன்று தான், 2 வேறு வேறையும் நினைக்கிறீங்க. வினாத்தாள் லீக் ஆகிடுச்சு, அதனால ரீடெஸ்ட் வச்சுருக்கிறோம். ஸோ அப்படி நல்லா சில விஷயத்தை ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணுங்க. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லார்ட்டையும் நான் அன்பான வேண்டுகோள், நம்ம எதையுமே உணர்ச்சி வசப்பட்டு மட்டுமே சிந்திச்சோம் அப்படின்னா அதனால பெருசா பயன் இருக்க போறதில்லை. ஆனால் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நீங்க அப்புறமா கேள்வி கேளுங்க, நியாயமா இருக்கும். இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ பெரிய எக்ஸாம் நடத்தும் போது 1-2 தவறுகள் எப்பயாச்சும் நடக்கும். நடந்துருச்சுன்னா அதுக்கு ரெமெடி என்னன்னு பார்க்கணும். எப்போ நீங்க இதை கண்டிக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்டே ஊழல்ல ஈடுபடுது, அரசியல் தலைவர்கள் இதில் பின்புலமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி கரப்ஷனுக்கு, மால் பிராக்டிஸ்க்கு அப்படின்னா கொதித்து எழணும். ஒரு சொசைட்டியில் சரியில்லாத கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்வான். அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது கூட 1-2 தவறுகள் நடந்துடும். இது ரொட்டீனாக நடக்குது, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது அப்படின்னா கொஸ்டின் பண்ணணும். அது கவர்மெண்டோட இன்னபிலிட்டி. ஒன்சைனி எப்படி எப்பயாச்சும் ஒரு முறை நடக்குது அப்படின்னா அதை புரிச்சுக்கணும். உதாரணத்துக்கு அமெரிக்கா இன்னைக்கு ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒத்துப்பீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா? எல்லாருமே ஒத்துப்போம். இன்னைக்கு வேர்ல்டுலேயே ரொம்ப பவர்ஃபுல் நேஷன்னா அமெரிக்கா. அங்கேயே ஃப்ளைட்டை கடத்தி ட்வின் டவர் அடிச்சாங்க இல்லையே தீவிரவாதிகள். அவ்வளோ ஸ்ட்ரிக்டான நாடு. ஆனால் எப்பயாச்சும் ஒன்று நடக்குது.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெரர் அட்டாக் அதிகமா நடக்குதா? நடக்கல. நீட் எத்தனை முறை நடந்திருக்குது வரைக்கும்? ஒவ்வொரு முறையும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குதா? கிடையாதுல்ல. எப்பயாச்சும் நடக்குது, அது வருந்தத்தக்கது. நடக்கிறதுல கவர்மெண்ட், அதாவது பொலிட்டீசியன்ஸ், பொலிட்டிக்கல் லீடர் பின்புலமா கிடையாது. யாரோ 1-2 பேர் தவறு செய்யறாங்க. அதை கண்டறிந்த உடனே எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லப்பா, இன்னும் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணு, ஒரு மாணவர் கூட பாதிக்கப்படக்கூடாது, மறுபடியும் ரீடெஸ்ட் நடத்து, ரீடெஸ்ட்டை பர்ஃபெக்டா நடத்து. இப்போ ஒண்ணுல சசிகாந்த் சுதார்னு சொல்லி ஒரு நீட் டீச்சர் தான் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கா இருக்குன்னு முதல்ல சொன்னவர். அந்த சசிகாந்த் அருள்ங்கிற டீச்சர் மறுபடியும் சொல்றாரு, இந்த முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கவர்மெண்ட் பக்காவா வந்துட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி சொல்லி சூப்பரா சொல்லி ரீடெஸ்ட்டை பர்ஃபெக்டா நடத்திருக்கிறோம். நடந்தது தவறு, தவறு செஞ்சவங்க வந்துட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ பர்ஃபெக்டா டெஸ்ட் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அடிக்கடிலாம் எஜுகேஷன் மினிஸ்டர்ல பிரச்சனை வரல. 1-2 முடிவுகள் வந்துட்டு அரசாங்கத்துக்கு தெரியாம கூட எடுக்கப்படலாம். அது எங்களை பாதிக்கும் சொல்லி சமுதாயத்தில் உள்ள நாட்டில் உள்ள மக்கள் சொல்லும் பொழுது கவர்மெண்ட் அதுக்கு பின்னாடி உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு மாத்துறாங்கன்னா அதை வரவேற்கணும். நான் இதை வரவேற்கிறேன். ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, சமீபத்தில் இப்போது திமுக ஆட்சியில் இருந்தபோது டிஎன்பிசியில் இதே மாதிரி ஒரு எக்ஸாம் ஒன்று வந்து ஸ்டாப் பண்ணாங்க. நம்பர்ஸ் கொடுத்ததில் ஹால் டிக்கெட்டில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுவும் கிளரிக்கலான பிரச்சனை தான். அப்போது பிஜேபியோட மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர் வந்து என்ன விமர்சனம் பண்ணார்னா, திமுக அரசுக்கு வந்து நிர்வாகமே தெரியல, ஒரு சின்ன விஷயத்தை கூட பார்த்து பண்ண முடியலையான்ற அளவுக்கு அவர் வந்து நிறையா விமர்சனங்கள் எடுத்து வச்சார். அதே விஷயத்த பாஜக செய்யும்போது பாஜக திருத்திக்கிச்சு, இது பாருங்கள் நல்ல விஷயம், நீங்கள் சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? டிஃபரன்ஸ் இருக்குங்க, அதுதான் சொல்கிறேன். அது வந்துட்டு மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன தேர்வு. அதில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி. அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன், செகண்ட் ஸ்டேஜ், அது முடிச்ச இன்டர்வியூ தான் இருக்கும். எனக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் தான், இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் எடுத்துக்கோங்களேன், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் 10 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா ஒரு 10,000 பேர் தெரிஞ்சுட்டு எழுதுவாங்க. இங்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தளவு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனில் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அடுத்தது அதில் யாரெல்லாம் குவாலிஃபை இருக்கிறாங்களோ அவங்க தான் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வராங்க. அவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். ஸோ கம்மியான பேர் எழுதக்கூடிய மெயின் எக்ஸாமினேஷனை ஒரு அரசாங்கத்தில் நடத்த முடியலங்கிறதுக்கும், நீட்டுங்கிறது நாட்டில் எல்லா ஸ்டேட்லையும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கொண்டு எழுதப்படக்கூடிய ஒரு எக்ஸாம், அதில் 1-2 தவறு நடக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா புரிச்சுக்கணுங்க. ஒரு 100 பேர் நடத்துகிற ஒரு கூட்டத்தை ஒருத்தர் சரியாக நடத்தலைன்னா குறை சொல்லலாம். இதே 1,00,000 பேர் நடத்தக்கூடிய கூட்டத்தில் ஒரு 1-2 தவறு நடக்குதுன்னா அதை நம்ம புரிச்சுக்கணும். ஸோ இதில் அரசியல் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணாங்க, அதில் மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இப்போ பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ் அதில் கூட கரப்ஷன் நடந்துச்சு. இப்படி இவங்க நடத்தக்கூடிய பல எக்ஸாமில் கரப்ஷன் நடந்திருக்குது, இன்னபிலிட்டி வெளில தெரிஞ்சிருக்குது. சின்ன எக்ஸாமை கூட கொஞ்சோண்டு பேர் எழுதக்கூடிய எக்ஸாம் கூட இவங்க பர்ஃபெக்டாக நடத்தலை அப்படிங்கும்போது அதில் கிரிட்டிசிசம் வரும். நீங்கள் நடத்தக்கூடிய பல எக்ஸாம்ஸில் கரப்ஷன் இருக்குது, மால் ப்ராக்டிஸ் இருக்குது, இன்னபிலிட்டி இருக்குங்கும் போது அதில் கிரிட்டிசிசம் வரும். நீட்டு அப்படி கிடையாது. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பேர் எழுதக்கூடியது, அதில் 1-2 முறை மட்டும் தான் தவறு நடக்கக்கூடிய, மற்றபடி எங்கேயுமே தவறு நடக்கலை. இனிமேல் வந்துட்டு தவறு நடக்கவே நடக்காது. அடுத்த முறை நீட்டு நடக்கும்போது ஆன்லைன்லேயே நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் பர்ஃபெக்டாக இருக்கும், 1-2 பிரச்சனை கூட வராது.